தமிழக வெற்றி கழகம் ஏன் கோமால இருக்குன்னு நான் கேட்கிறேன். சென்ட்ரல் வார்டுக்காவது மாத்துங்கடா. இல்ல நான் அது மாதிரி அரசியல் செய்யறதுக்கு வரல அப்படின்றாரு சார். அப்ப எதுக்கு அரசியலுக்கு வர்றேன் அதுதான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி அரசியல் செய்யறதுக்கு வரலைன்னா இந்த செத்த அரசியல் எதுக்கு நான் கேட்கிறேன். லீவு நாளில் புரட்சி செய்யறவரா நீங்க? விடுமுறை கால புரட்சியாளரா நீங்க? வீக்கெண்டுக்கு போறேன் நான் ஈசிஆர் பக்கம் போய் சரக்கு அடிச்சுட்டு ஒரு நாள் சுத்திட்டு வரேன் அப்படி போறாங்கல்ல ஒரு நாள், அது மாதிரி அரசியல் நான் கேட்கிறேன். களத்துக்கு வருவதற்கு யாராவது தயாராக இருக்கிறார்கள்னா யாருமே தயாரா இல்ல. தமிழக தலைவர் என்ன செய்யறாருன்னா, அது ஒரு 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் நடி அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையில் ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள ஒரு சொகுசு பங்களாக்குள்ள இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறார். சும்மா ஒரு 4-5 நண்பர்கள்லாம் மாலை நேரத்தில் ஒன்று கூடிய இந்த பாரில் தண்ணி அடிக்கிறவங்க, சரக்கு அடிக்கிறவங்க, ஜாலியாக இருக்கிற பார்ட்டிக்கு போகிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஹாய் மச்சி என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் பேசுறாங்களா, அதே லெவலுக்கு தான் அரசியல் இருக்கிறவங்க. நீங்க முதலமைச்சராக கனவு காண்கிறீங்க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு, எடப்பாடி ஏற்கனவே முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. கனவு காண்கிற நீங்கள் பெரிய ஆளுனா அந்த கனவு நிறைவேற்றப்பட்ட இடத்துல இருந்தவங்க எவ்வளவு பெரிய ஆளு? அவங்களை எதிர்த்து நீங்க அரசியல் செய்யறீங்க. அவங்கள விட பெரிய அரசியல்வாதியை நான் வரணுங்கிறீங்க. அவர்கள் உழைத்ததை விடவும் நீங்க அதிகமா உழைக்கணுமா இல்லை நீங்கள் குப்பரை கிடக்கணுமான்னு நீங்களே சொல்லணும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பரவலாக எல்லாருமே பேசிட்டீங்க சார். நீங்கள் பேசுறதுலுமே அதனுடைய சாராம்சம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த கூட்டணி விஷயத்தில் கோட்டை விட்டாங்க, இல்லை இந்த கூட்டணி விஷயத்தில் விஜய் யாருமே கண்டுக்கல, அரசியல் அனாதை விஜய் அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் சில தினங்களுக்கு முன்பு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? தமிழக வெற்றி கழகம் எப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. அது முழுக்க இளைஞர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே சமயத்தில் அது எப்படி இயங்குது அப்படின்னா, ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷனர் சங்கம்னு ஒன்று உண்டு. அவங்க எல்லாம் எப்போ சந்திப்பாங்கன்னா, எப்போயாவது ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு நாள் தான், 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சந்திப்பாங்க. அவங்க நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் ஒருத்தர் சந்திச்சுக்கிடுவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க உயிரோடு இருக்கணுங்கிற கையெழுத்து போடுறதுக்கு ஒரு நாள் இருக்குது வருஷத்தில். ஏன்னா வீட்டில் எவனாவது ஏடிஎம் கார்டில் காசு எடுத்துகிட்டு போயிடுவான், மகன் பேரன் எவனாவது அப்படின்ட்டு அரசாங்கத்தில் என்ன பண்ணுவோன்னா, நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணணும். நேரில் ஆள் வரணும், இல்லைன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் பண்ணணும். டாக்டர் சொல்லணும் அந்த ஆள் உயிரோட தான் இருக்கேன், சாகலை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு பென்ஷனர் சங்கத்துக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த சங்கத்தினுடைய ஒரு நடைமுறையை போல தான் அவங்களுடைய செயல்பாடு சுலபமாக இருக்குது. போராடுவதற்கு பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு பார்த்தா, பிரச்சனைகள் தினம் தினம் போராடுவதற்கான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. வடகாட்டில் பிரச்சனை இருக்குது, எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது. சாதிய முரண்பாடுகள் இருக்கிறது, திடீர்னு ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, சிக்கல்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. களத்துக்கு வருவதற்கு யாராவது தயாராக இருக்கிறார்கள்னா யாருமே தயாராக இல்லை. தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் என்ன செய்கிறாருன்னா, அது ஒரு 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் நடி அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையில் ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள ஒரு சொகுசு பங்களாக்குள்ளே இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறார். ஜெயித்ததற்கு பின்பு தான் கோடநாடு எஸ்டேட்டுக்கு போனாங்க ஜெயலலிதா. ஒரு சொகுசு வாழ்க்கைக்காக போனாங்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொகுசு பங்களாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க கூட ஃபைல் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க கோடநாட்டில். அவருக்கு நம்பிக்கைக்குரியவர் சொல்கிறாங்க. இவர் சும்மா ஒரு 4-5 நண்பர்கள்லாம் மாலை நேரத்தில் ஒன்று கூடிய இந்த பாரில் தண்ணி அடிக்கிறவங்க, சரக்கு அடிக்கிறவங்க, ஜாலியாக இருக்கிற பார்ட்டிக்கு போகிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஹாய் மச்சி என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாம் பேசுகிறாங்களா, அதே லெவலுக்கு தான் அரசியல் இருக்கிறவங்கிட்ட. அரசியல் என்பது கள செயல்பாடு. என்ன நடந்தாலும் சரி, நீலாங்கரைக்கும் ராஜ்பவனுக்கும் எவ்வளோ தூரம், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் எவ்வளோ தூரம், அரை மணி நேரம் ஆகுமா? டிராஃபிக் ஜாம் இல்லைன்னா 25 நிமிஷத்தில் வந்துடலாம். டிராஃபிக் ஜாம் இருந்தால் 3/4 மணி நேரம் ஆகும், அவ்வளோதானே. அரை மணி நேர தூரத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அறிக்கை 5 நாள் கழிச்சு வெளியிடக்கூடிய அளவுக்கு ஸ்லோவாக இருக்காரு. எந்த செயல்பாடு இல்லை. மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க திமுக பொதுக்கூட்டம் போடுறாங்க, கண்டன பொதுக்கூட்டம் இளைஞரணி சார்பாக போடுறாங்க. இப்போ பாருங்கள், மத யானைன்னு ஒரு புத்தகத்தை எழுதி அதுக்கு எதிராக வெளியிடுறாரு அமைச்சராக இருக்கிறவர். இதை எதுக்கு அவங்க செயல்படணும்? அவங்க அதிகாரத்தில் தானே இருக்காங்க.
எதுக்கு அவங்க செயல்படணும்? அப்படி அவங்க நினைக்கல. அவங்க தன்னுடைய கருத்தை வந்து திரும்ப திரும்ப பதிவு செய்யறதுக்கான வேலை திட்டத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திருமாவளவன் எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த ஊருக்கு போயிடுறாரு. வடகாடுல நேற்று அவர் போய் ஆர்ப்பாட்டத்தில் போய் பேசுறாருல, களத்துக்கு உடனே விரைகிறாருங்க. மே 17 இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கு செஞ்சியில் வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. யார்? தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். கோயம்புத்தூரில் போய் சீமான் கத்துறாரு. மெரினா பீச், பெசன் நகர் பீச்சில் போய் திருமுருகன், காந்தி, வைகோலாம் வந்து நினைவு இதை வந்து மெழுகுவர்த்தி ஏந்துறாங்க. அப்போ எல்லாரும் செயல்படுறாங்கல்ல. அப்போ ஏறத்தாழ ஒரு 80 வயது முதியவராக இருக்கக்கூடிய, வயதானவராக இருக்கக்கூடிய வைகோ போன்றவர்கள்லாம் வீட்டிலேயே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி ஒரு எக்ஸ்தலத்தில் போட்டார்னா அவருடைய வயது மூப்பு காரணமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். களத்துக்கு வர்றாங்களா இல்லையா? காலம் முழுதும் ஈழத்துக்காக களத்துலேருந்து செயல்பட்டு. ஆமாங்க. அப்போ எல்லா தலைவர்களும் செயல்பாட்டில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் ஏன் கோமாவில் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். சென்ட்ரல் வார்டுக்காவது மாற்றுங்கடா. ஒரு கட்சியை கோமாலே எவ்வளோ நாள் தான் வச்சுருப்பீங்க? கோமாலை வந்து 6 மாதம் இருக்கிறாரு, 3 மாதம் இருக்கிறாரு, எப்போ முடியும் தெரியலன்னு வச்சுருப்பாங்கல்ல. இல்லை, நான் அது மாதிரி அரசியல் செய்கிறதுக்கு வரல அப்படின்றாரு சார். அப்போ எதுக்கு அரசியலுக்கு வர்றேன்? அதுதான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி அரசியல் செய்கிறதுக்கு வரலைன்னா இந்த செத்த அரசியல் எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு அரசியலில் ஏதாவது ஒரு உயிரோட்டம் இருக்கணும்ல. நீங்கள் தூங்கும் போது காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லாட்டினா எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கம் உண்டு. எம்.ஆர். ராதா சொல்லுவாருன்னு. ஏன்னா இந்த உலகம் வந்து இயங்குகிறவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ இந்த கிழவங்க எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, வயதானவங்க பெருசெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து அப்படியே ஏரியில் டைவ் அடித்து குதிச்சு 8 கிலோமீட்டர் நீந்தியே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் அதை சொல்கிறாரு? இன்றைக்கி அவரால் நடக்க முடியல, அடுத்த 8 எடுத்து வைக்க முடியல, அவரால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க. அதுதான் அப்போ கடந்த காலம் யாருக்கு வந்து சுகமானதுன்னா முதியவனுக்கு சுகமானது. இளைஞர்கள் வந்து என்ன செய்வான், வருங்காலத்தை பற்றி தான் நினைப்பான். செயல்பாடு முக்கியமா இல்லையா? எந்த செயல்பாடுமே இல்லாமல் எக்ஸ்தலத்தில் வந்து நான் நினைக்கிறேன், நான் முள்ளிவாய்க்கால் தினத்தை வந்து ஏன் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய விழாவாக ஏன் கையில் எடுக்கலை? இந்த நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறான், அகதியை வந்து இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது, அகதிகள்லாம் இங்கே வந்து தங்குறதுக்கு அப்படி சொல்லும்போது ஈழத்தமிழர்களினுடைய உரிமைக்காக வேண்டி ஏன் நீங்கள் உங்களால் ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய முடியல? களத்துக்கு வரவே முடியலைன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல்? அதிகபட்சம் என்ன சொல்கிறான் புஷி ஆனந்த், என்ன சொல்கிறாரு, அவர் வந்தால் கூட்டம் வந்துடுது, அவரை இட்டுக்குன்னு போக முடியல என்னால், 2.5 மணி நேரம் ஆகுதுங்கிறார். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி, அவர் தெருவுக்கு வந்தால் மக்களும் தெருவுக்கு வர்றேன், அவ்வளோதான். ஒரு கூட்டம் வருது, அவ்வளோதானே. கூட்டம் கூடி கலைஞ்சிருவான்ல. சினிமா தேட்டரில் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கூட்டம் கூட்டுது, படம் முடிஞ்சவொன்னே என்ன ஒன்று எல்லாரும் கலைஞ்சு போயிடுவான்ல. அதைத்தான் தமிழக வெற்றி கழகத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க. கூடி கூடி கலைகிறார்களே தவிர அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்களா? அவர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு 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 உறுதிமிக்க ஒரு கோட்பாடு இருக்கிறதா, செயல்பாடு இருக்கிறதா, செயல் திட்டம் இருக்கிறதா? சரி, தமிழ்நாடு முழுக்க இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலினுடைய பாதம் படாத கிராமங்கள் உண்டா? திருமாவளவன் போகாத ஊர்கள் உண்டா? வைகோ வந்து பேசாத ஊர்கள் உண்டா? அப்போ எல்லாருமே இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி அறிமுகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கல. போராட்டங்களின் வழியாக, மக்களின் பிரச்சனைகளின் வழியாக, மக்களை சந்திப்பதின் வழியாகத்தானே எல்லாரும் அறிமுகமாயிருக்கான். யாரையுமே சந்திக்க மாட்டேன், கட்சிக்காரனே என்னை பார்க்கக்கூடாது, பவுன்சர் வச்சுருக்கேன் சுற்றி, கும்மாங்குத்தா வச்சு குத்திடுவாங்க கூட வர்றவங்க. இவ்வளவும் பத்தாதுங்கிறதுக்கு நான் ஒய் பிரிவு பாதுகாப்பை ஒன்றிய அரசாங்கத்தில் கேட்டு வாங்கியிருக்கேன். நான் இப்படி பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னா கூண்டு மேலேயே கவனமாக இருக்கிறீங்க, கிளி செத்துரும்டாங்கிறேன் நான். கூண்டே ஏன்டா பாதுகாக்கிறிய? கிளி வந்து எவ்வளவு தங்க கூண்டில் தயாரித்து நீங்கள் வந்து கிளியை வச்சாலும் அது பறக்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அது ஒரு பழமொழி உண்டு, ஒரு பொன்மொழி உண்டு, எவ்வளவுதான் நங்கூரமிட்டு கப்பலை கரையில் நிறுத்தினாலும் கப்பல் அதற்காக படைக்கப்பட்டதல்ல. கப்பல் நடுக்கடலில் போகிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கே தவிர நங்கூரமிட்டு நிறுத்துவதற்காக படைக்கப்படலை. நங்கூரமிட்டு கரையிலே நிறுத்தப்பட்டிருக்கிற கப்பல் பாதுகாப்பானது, ஆனால் கப்பல் அதற்காக படைக்கப்பட்டதில்லை. பனையூர் பங்களா என்பது நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு கப்பல் போல இருக்கிறதே தவிர அது கடலுக்கு போகவே இல்லை.
கரை ஒதுங்கி கிடக்கிறது. அதுக்கான நாள் வரலான்னு இருக்கலாம்ல சார்? முதல்ல சீதோஷ்ண நிலை சரியில்லாமல் இருக்கலாம், புயல் இருக்குதான், அதெல்லாம் பார்த்து தானே சார் போகணும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடுங்கிற மாதிரி எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்து விட்டு எல்லாரும் தேடி வரணும்னா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் முதலமைச்சராக கனவு காண்கிறீங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரே, எடப்பாடி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. கனவு காண்கிற நீங்கள் பெரிய ஆளுனா அந்த கனவு நிறைவேற்றப்பட்ட இடத்துல இருந்தவங்க எவ்வளோ பெரிய ஆளு? அவங்களை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. அவங்கள விட பெரிய அரசியல்வாதி நான் வரணுங்கிறீங்க. அவர்கள் உழைத்ததை விடவும் நீங்கள் அதிகமாக உழைக்கணுமா, இல்லை நீங்கள் குப்பரை கிடக்கணுமான்னு நீங்களே சொல்லுங்கள். தனி விமானத்தில் வர்றீங்க, அப்போ யாராவது வந்து நம்ம கிட்ட வந்து கிள்ளி பார்த்துருவாங்கிறதுனால தான் தனி விமானத்தில் போறிய. 14 லட்சம் அதுக்கு வந்து பணம் கட்டி போறிய. நான் போக வேணான்னு சொல்லலை. இவ்வளவு சொகுசாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு அரசியல் எதுக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொகுசாகவே இருங்க, தனி தீவுக்கு போங்க, சொகுசாக இருங்க, வெளிநாட்டுக்கு போங்க, பல 1000 கோடிகளை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க, காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் வந்து இந்த மக்களோட பிரச்சனைக்காக வந்து நீங்கள் நிற்கணுங்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலே தயாராக இருந்திருந்தா, ஒரு பிரச்சனை தீருகிற வரைக்கும் நீங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் உங்களோட போராளி கணக்கில் சேர்ப்பான். ஒரு நாள் நான் பரந்தூருக்கு போனேன், ஒரு நாள் நான் கோயம்புத்தூருக்கு போனேன், ஒரு நாள் இது போனேன்னா இது என்ன? இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் விடுமுறை நாளாகுது. லீவு நாளில் புரட்சி செய்கிறவரா நீங்கள்? விடுமுறை கால புரட்சியாளரா நீங்கள்? நான் கேட்குறேன். சம்மருக்கு வெக்கேஷன் போகிறேன், கொடைக்கானலுக்கு எப்போ போவோம்? டெய்லியாக போவோம், கோடை காலத்தில் போவோம்ல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் இருக்கிற. வீக்கெண்டுக்கு போகிறேன், நான் ஈசிஆர் பக்கம் போய் சரக்கு அடிச்சுட்டு ஒரு நாள் சுற்றிட்டு வரேன், அப்படி போகிறாங்கல்ல ஒரு நாள். அது மாதிரி அரசியல் நான் கேட்குறேன். அரசியல் என்பது அன்றாட ஒவ்வொரு வினாடி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது, போராடுவது, அவர்கள் உரிமைகளை பெற்றுத்தருவது அப்படிங்கிற செயல் திட்டமே இல்லாமல் நான் போன மாதமே ஒரு அறிக்கை விட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் கூட்டணி ஆட்சியில் பங்கு தரேன்னு. 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என் கேஸ் தான் எடுத்துருக்குறாங்க. என் கேஸ் தான் எடுத்துருக்கேன். அது நீயா சொல்லிக்கிறது கேஸ், உங்கள் கேஸ், நீங்கள் அந்த வக்கீலுக்கு பணம் கட்டினீங்கிறது வரைக்கும் உண்மை. அங்கீகரிக்கப்பட்ட வழக்காக ஏற்றுக்கொண்டது அவங்க யாருடைய வழக்கு ஏற்றுக்கொண்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி கற்பனையில் எனக்கு தெரிஞ்சு விஜயை சுற்றி உட்கார்ந்து ஒரு இசைக்குழுவினர் மாதிரி உட்கார்ந்து இவங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படி வந்துடுவீங்க எப்படி வந்துடுவீன்னு சொல்லி ஏமாற்றி பொய்யா நம்ப வச்சுருக்காங்க. ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அவர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ரொம்ப வந்து உங்களோட மாதிரி உண்டா அப்படின்னு சொல்கிறது அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அது உண்மையாங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்க வருவோம். நான் என்ன கேட்குறேன், ரசிகர்களுக்கு மட்டுமே, விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமே ஒரு தேர்தல் வச்சுன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிறவங்களுக்கு மட்டுமே தேர்தல் வச்சுருந்தா அண்ணாமலையே முதலமைச்சர் ஆகிப்பார். சீமான் கூட ஒரு முறை முதலமைச்சர் ஆகிப்பார். ஆனால் உலகம் அதை தாண்டி இருக்கிறது. இன்னும் வாட்ஸ்அப் அட்டன் பண்ண தெரியாதவன் இருக்கிறான் அந்த நாட்டில். பட்டன் போனு கூட வச்சிருக்கிறான் பல கோடி பேர் இருக்கான். அவங்களுக்கு சேர்த்து அரசியல் செய்யணுங்கிறது தான் முக்கியமானது. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் எப்படி சார் பாருங்க? ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகிடுச்சு, ஆனால் இவர் சொல்கிறாரு அதிமுகவினுடைய கதவு திறந்துருக்கிற மாதிரி தான் இவர் பேசுகிறார், சிடிஆர் நிர்மல்குமார். இப்போ இந்த கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிமுக வந்து விஜயினுடைய கூட்டணியை விரும்புகிறது. அதற்கு இவர் ப்ராக்டிக்கலாக இணங்கி வராமல் எடுத்த எடுப்புலையே நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லாமல், முதல் தேர்தலில் திமுக போட்டி எடுக்கிற போது அப்படியே வந்து மொத்தமாக வாரிகை வரலை, ஒரு 14 பேர் வெற்றி பெறுறாங்க. அடுத்த முறை போட்டி போடுகிற போது ஒரு 50 பேர் வர்றாங்க. அப்புறம் தான் அவங்க வெற்றி பெறுறாங்க. 3 தேர்தல்களில் தான் திமுக வந்து முதன்மை இடத்தை அடைகிறது. நான் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் படையை வந்து கட்டி எழுப்பிய மொழி போராட்டம், சமூக நீதி போராட்டம்னு அண்ணா வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு களப்பணி ஆற்றியவர்கள் இருந்த காலத்திலேயே 3 தேர்தலை கடக்க வேண்டியிருக்கு. முதல் தேர்தல்லையே நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுவோம்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், 1ஆம் வகுப்பு படிக்கும் போதே எப்படி காலேஜ் பிரின்சிபால் ஆகுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ப்ரீகேஜியில் சேர்த்து விட்ருக்காங்க. நான் வந்து ப்ரீகேஜி முடித்தோடனே பிஹெச்டி பட்டம் வாங்கிடுவேன், நான் நேராக பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் ஆயிடுவேன்னு சொன்னால் இது நல்லா இருக்குமான்னு நான் கேட்குறேன். நர்சரி ஸ்கூலில் இருக்கேங்கிறத நம்புங்கடா முதல்லங்கிறத நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலைப்பு நிற்கிறோம். நன்றி சார்.